சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் குடாநாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கிறது. இதில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வடக்கு காணிகளை விடுவிக்க கோரி ஜனாதிபதி செயலகம் முன் போராட்டம் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தி. வடக்கில் படையினர் வசமுள்ள காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தின் முன்பாக அமைதி வழி போராட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. எமது பூர்வீக நிலத்தை எம்மிடம் மீள கையளியுங்கள் என்ற கோஷத்துடன் நேற்று காலை 9:30 மணி தொடக்கம் சுமார் 1 மணி நேரம் இந்த போராட்டம் வலிவடக்கு மக்களால் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் 1999 வழிபட சென்ற போது இருந்த பலாலி புனித செபஸ்டியார் ஆலயம் இப்போது எங்கே? எமது நிலங்களே எமது வாழ்க்கை, ஒன்றாய் எழுவோம், எமது பூர்வீக நிலத்தை மீள எம்மிடம் ஒப்படையுங்கள், எமது வாழ்வாதாரத்தை சூறையாடாதீர்கள், ஜனாதிபதி அவர்களே நீதிக்கான கண்ணீரை நீங்கள் இன்னமும் பார்க்கவில்லையா என்று எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி இருந்தார்கள் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் போர் முடிந்த பின்னும் காணிகளை அரசு வைத்திருப்பது பெரும் குற்றம், கஜேந்திரகுமார் எம்பி சாடல். போர் முடிந்து 16 வருடங்கள் கடந்த பின்னரும் அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போலியான சட்டவிரோத கட்டமைப்புகளை தொடர்ந்தும் தக்க வைத்து பாதிக்கப்பட்ட சாதாரண தமிழ் மக்கள் தமது சொந்த காணிக்கு திரும்பி போக முடியாத நிலை உள்ளது. இதற்கு இந்த அரசும் இதற்கு முதலிருந்த அரசுகளும் வைத்திருப்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத பெரும் குற்றம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உச்சம் தொட்டது பங்குச்சந்தை என்றொரு செய்தி. கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன் நேற்று செவ்வாய்க்கிழமை வரலாற்றின் முதன்முறையாக 19,000 புள்ளிகளை கடந்தது என்ற செய்தி. பயங்கரவாத சட்டத்தில் கைது, 9 மாதங்களின் பின்னர் இளைஞர் பிணை. இஸ்ரேலுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் பதிவிட்டமைக்காக கைது செய்யப்பட்டு 9 மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 21 வயது இளைஞருக்கு கல்கிசை மேலதிக நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. சந்தேக நபரான முகமது ரிபாய் முகமது சுஹைல் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கடந்த 2024 அக்டோபர் 24 தெஹிவளை போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது மன்றில் முற்பட்ட தெஹிவளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு அறிவுறுத்திய சட்டமா அதிபரின் பரிந்துரையை நீதிமன்றில் சமர்ப்பித்தார். இதையடுத்து சந்தேக நபரை பிணையில் விடுவித்த நீதவான் வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் 16 ஒத்திவைத்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து அமெரிக்க வரியை 20% குறைப்பதற்கு தீவிர முயற்சி என்ற ஒரு செய்தியும், வெள்ளி அன்று அமெரிக்கா செல்கிறது அரசாங்க குழு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்திய மீனவர் அத்துமீறல் கட்டுப்படுத்த முடியாதவிடின் பொறுப்பை மீனவரிடம் விடுக. தற்போதைய வடபகுதி கடற்பரப்பில் அதிகரித்துள்ள இந்திய மீனவர்களின் அத்துமீறலையும் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளையும் கடற்படையால் கட்டுப்படுத்த முடியவில்லை எனில் முதல்வன் திரைப்பட பாணியில் அந்த பொறுப்புகளை 1 மாத காலத்திற்கு வடக்கு மீனவர்களிடம் ஒப்படையுங்கள். இவ்வாறு வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. உடைந்தது வட்டுவாக்கல் பாலம் திருத்தும் பணி இன்று ஆரம்பம். முல்லைத்தீவு நகரத்திற்கு நுழையும் வட்டுவாக்கல் பாலம் நேற்றைய தினம் உடைந்ததாக முல்லைத்தீவு மாவட்ட செயலக அனர்த்த முகாமித்துவ பிரிவு அறிவித்துள்ளது என்ற செய்தியும், தேர்தல் வாக்குறுதியின்படியே அரசாங்கம் செயல்படுகிறது அமைச்சரவை பேச்சாளர் என்றொரு செய்தி. எதிர்கட்சிகள் இணைந்து அரசை தோற்கடிப்போம், நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்த ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் கொக்குத்தொடுவாய் புதைகுழி 12 தொடக்கம் 53 வயதினர் சுடப்பட்டும் வெடி வைத்தும் மரணமாக்கினர். கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட 52 எலும்புக்கூடுகள் 12 முதல் 53 வயதிற்கு இடைப்பட்டவர்களுடையவை. அவர்கள் சுடப்பட்டும் வெடிப்பு காயங்களுடனும் உயிரிழந்தனர் என்று பகுப்பாய்வு அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது என்ற செய்தியும், கடன் வாங்கியவரை சித்திரவதை செய்த 4 விளக்கமறியல் என்றொரு செய்தி. கந்துவட்டி அறவிடும் தொழில் நடாத்திய 4 மல்லாகும் நீதவான் நீதிமன்றம் விளக்கமறியலில் வைத்துள்ளது. வட்டிக்கு பெற்ற கடனை கொடுக்க தவறியமைக்காக ஒருவரை 3 இணைந்து இளவாலைக்கு கடத்தி சென்று நிர்வாணமாக்கி அவரை மோசமாக தாக்கி சித்திரவதைக்கு உட்படுத்தியதுடன் அந்த சம்பவத்தை கைபேசியில் காணொலியாக பதிவும் செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து கடன் பெற்றவரை மிரட்டி
விடுவித்தனர். பாதிக்கப்பட்டவர் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடாக பதிவு செய்தார். இதன்படி காங்கேசன்துறை போலீசார் குடும்பஸ்தரை கடத்தியமை மற்றும் சித்திரவதை செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் கந்துவட்டிக்கு பணம் கொடுத்தவரை அவர் உட்பட 4 கைது செய்துள்ளனர். கைதான 4 மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை சித்திரவதை மற்றும் தாக்குதலை காணொலியாக பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட கைபேசிகளை பகுப்பாய்வு செய்யவும் போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். கடந்த வருடமும் இதேபோன்று மருதனார் மடத்தில் கந்துவட்டிக்கு பணம் பெற்ற ஒருவர் கடத்தி நிர்வாணமாக்கி தாக்கப்பட்டார். இது தொடர்பில் வெளியான சமூக வலைதள காணொலிகளை அடிப்படையாக வைத்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பயங்கரவாத சட்டத்திற்கு எதிராக கிளிநொச்சியில் நேற்று போராட்டம் என்ற ஒரு செய்தி. வல்வெட்டித்துறையில் 74 பேர் இரத்த தானம் என்று தொடர்பான புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. சிவபூமி திருவாசக அரங்க மண்டபம் திறந்து வைப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பரிந்துரைகளை அமுல்படுத்தாத அதிகாரிகளின் மீது நடவடிக்கை, இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ற தலைப்பில் ஒரு செய்தி. தமது நிறுவனம் வழங்கும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் இந்த ஆண்டில் இதுவரை 12 லட்சம் சுற்றுலாவிகள் என்ற ஒரு செய்தியும், 3525 தாதியரை சேவையில் இணைப்பதற்கு நடவடிக்கை, சுகாதார அமைச்சர் அறிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது அடையாளம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டது. நேற்று அதிகாலை 5 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் பணியாற்றும் சிறை காவலாளியின் வீட்டின் மீதே இவ்வாறு தாக்குதல் நடாத்தப்பட்டது. தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்ற செய்தியும், வவுனியாவில் வீதியில் விழுந்து கிடந்த குடும்பஸ்தர் மாரடைப்பால் மரணம், சட்ட வைத்திய அதிகாரி தெரிவிப்பு என்ற செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் இருந்து வந்தவருடன் இணைந்து யாழில் இளைஞனை தாக்கிய கும்பல், இளைஞன் படுகாயம், 11 பேர் தலைமறைவு என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரசு கொள்ளையரை பாதுகாக்கவில்லை, இதுவே மிகப்பெரிய வெற்றிதான் என்கிறார் சரத் பொன்சேகா. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொள்ளையர்களை பாதுகாக்கவில்லை, புதிய அரசாங்கத்தின் கீழ் கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய வெற்றி இதுவாகும், இதனை நிச்சயம் வரவேற்கிறோம் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ந்தும் மஹிந்தவின் மவுசு எகிறுகிறது, ரோஹித அபேகுணவர்த்தன கூறுகிறார். தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாடுகளால் மஹிந்த ராஜபக்சவிற்கான மவுசு எகிறுகிறது என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும், பெண் கான்ஸ்டபிளை ஆபாசமாக திட்டிய போலீஸ் பரிசோதகர் கைது என்ற ஒரு செய்தி, மிகிந்தலையில் துப்பாக்கி, வாள்கள், போதைப் பொருட்களுடன் ஒருவர் கைது என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேயிலை, தேங்காய் ஏற்றுமதி வருவாய் இவரிடம் உயர்வு என்றொரு தரவுகளுடன் கூடிய செய்தியும், லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டு, பெண் கான்ஸ்டபிள் கைது என்ற ஒரு செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. துபாயில் இருந்து வந்த இளைஞன் விமான நிலையத்தில் கைது என்ற செய்தியும், பிரதம கணக்காய்வாளர் பதவியை நண்பருக்காக காலி செய்தார் அனுர, உதய கம்மன்பில குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தி. பல்கலைக்கழக நண்பனை தலைமை கணக்காய்வாளராக நியமிப்பதற்காகவே பிரதம கணக்காய்வாளர் பதவியை ஜனாதிபதி வரிதாக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு பேரவையின் 3 சிவில் பிரஜைகளின் எதிர்ப்பினால் ஜனாதிபதியின் நோக்கம் தோல்வியடைந்துள்ளது. இம்மூவரின் பதவிக்காலம் எதிர்வரும் ஜனவரி மாதம் நிறைவடைந்தவுடன் ஜனாதிபதி தனது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வார் என்று பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அடுத்து ஆளுவது மஹிந்த குடும்பமே, கூறுகிறார் சாகர காரியவசம். அடுத்து ஆட்சியை பிடிக்கப் போவது மஹிந்தவின் குடும்பம்தான். அதனாலேயே இந்த அரசு மஹிந்தவின் குடும்பத்தை கண்டு அஞ்சுகிறது என்று மொட்டு கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும், கட்டமிடப்பட்ட செய்தியாக நிஷந்த விக்ரமசிங்க பிணையில் விடுதலை என்ற ஒரு செய்தி, போலி நாணயத்தாள்களுடன் 52 வயது பெண் ஒருவர் கைது என்ற செய்தி, விசா விதிமுறைகளை மீறிய 10 வெளிநாட்டவர்கள் கைது என்று கைது தொடர்பான செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்த கிழக்கு மாகாண செய்திகளுக்குள்
சிரேஷ்ட மாணவர்கள் தாக்குதலில் 9 மாணவர்கள் மருத்துவமனையில். தென்கிழக்கு பல்கலையில் பகிடிவதை உச்சம். ஒலுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக பொறியியல் பீட 1ஆம் வருட மாணவர்கள் மீது சிரேஷ்ட மாணவர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் 9 மாணவர்கள் இருவேறு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. சுற்றுலா விடுதியில் வருமானத்தில் 1% வரி அறவிட தீர்மானம் என்ற ஒரு செய்தி. கென்யாவில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுப்பு என்று அது தொடர்பான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 10 பாடசாலைகளில் நேற்று முதல் திறன் வகுப்பறை செயல் திட்டம் என்ற செய்தியும், மணல் அகழ்வு தடங்கல்களை தீர்க்க அரசாங்க அதிபர் உடனடி நடவடிக்கை என்றவாறு கிழக்கு மாகாண செய்திகள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் உக்ரைன் மீதான போரை ரஷ்யா 50 நாட்களில் நிறுத்த வேண்டும், கடுமையான வரிகள் விதிக்கப்படும், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை என்ற செய்தியும், அரசியலில் அப்பா மகன் உறவு மிகவும் முக்கியம், உதயநிதி ஸ்டாலின் கருத்து. அரசியலில் அப்பா மகன் உறவு மிக முக்கியம், அப்பா பேச்சை கேட்காத மகன் என்கிற பெயரை வாங்கிவிடக் கூடாது என்று தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தியாகிகள் நினைவிடத்தில் சுவரேறி குதித்து அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. தியாகிகள் நினைவிடத்தில் சுவரேறி குதித்த முதலமைச்சர் உமர் அப்துல்லா அஞ்சலி செலுத்தினார். காஷ்மீரில் கடந்த 1931 ஜூலை 13 மகாராஜா ஹரிசிங்கின் ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. அப்போது டோக்ரா ராணுவம் நடாத்திய துப்பாக்கிச் சூட்டில் 22 பேர் உயிரிழந்தனர். இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் தியாகிகள் தினமாக ஜம்மு காஷ்மீரில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இமாச்சலில் பருவமழைக்கு இதுவரை 98 பேர் உயிரிழப்பு என்ற செய்தியும், ஏவுகணை தாக்குதலில் 20 குழந்தைகள் மரணம், தொழில்நுட்ப தவறு என இஸ்ரேல் விளக்கம் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. காமராஜரின் உயரிய சிந்தனைகள் நமக்கு ஊக்கமளிக்கும், பிரதமர் மோடி என்றவை வெளிநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருப்பவை. அதனைத் தொடர்ந்து இறுதி பக்கத்துக்குள் அமெரிக்காவுடன் பேச்சு தொடரும் இலங்கை அரசாங்கம் அறிவிப்பு என்ற செய்தியும், கட்டமிடப்பட்ட செய்தியாக கொலையில் முடிந்த தகராறு என்ற தொடர்பான செய்தி ஒன்று இங்கு காணப்படுகிறது. இலங்கை முழுவதும் இணைய வழியில் நேரடியாக அபராதம் செலுத்தும் வசதி என்ற ஒரு செய்தி. கடவுச்சீட்டு விண்ணப்பம் மிக விரைவில் புதிய திட்டம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. வடமத்திய மாகாண சபைக்கு செயலாளராக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சுபாஜினி மதியழகன் என்று அது தொடர்பான புகைப்படம் ஒன்று பிரசுரிக்கப்பட்டு இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் இன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணி புதைகுழி குற்றப்பிரதேசம் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் நீதிமன்றில் அறிக்கை. செம்மணி மனித புதைகுழி குற்றப்பிரதேசமே குற்றவியல் சம்பவங்கள் நடந்தறியமைக்கான தடயங்கள் உண்டு என தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் ஆகியோர் யாழ்ப்பாணம் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பார்க்கையில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தனது இடைக்கால அறிக்கையினையும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தனது ஆய்வறிக்கைகளையும் சமர்ப்பித்தனர். இவ்வறிக்கைகள் வாயிலாக செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் இனங்காணப்பட்டுள்ள மனித புதைகுழியானது சாதாரணமாக மனித உடல்களை அடக்கம் செய்யும் பகுதி அல்ல, அது ஒரு குற்றவியல் சம்பவங்கள் நடந்த பிரதேசமாக தாங்கள் கருதுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அத்துடன் இது தொடர்பில் மேலதிகமான ஆய்வுகள் அவசியம் என சுட்டிக்காட்டப்பட்டது. முன்னதாக நீல நிற பைப் பொம்மைகள் உள்ளிட்டவாறு மீட்கப்பட்ட மனித எண்பு தொகுதி தொடர்பிலான அறிக்கையினையும் நீதவான் கோரியிருந்தார். அது தொடர்பில் நேற்று சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் தனது ஆய்வறிக்கையில் மாண்புக்கு தெளிவுபடுத்தினார். அதில் S25, S48, S56 என அடையாளமிடப்பட்டுள்ள சிறுவர்களுடையது என நம்பத்தகுந்த எண்புக்கூட்டு தொகுதிகள் பண்பியல் எலும்பியல் ரீதியில் ஒருமித்த தன்மை உள்ளதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக எண்பு தொகுதியானது 4 முதல் 5 வயதுக்குட்பட்ட உத்தேச வயதை கொண்ட சிறுமியின் எண்பு தொகுதியாக இருப்பதற்கான வாய்ப்புள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிபுணர்களின் சமர்ப்பணங்களை ஏற்ற நீதவான் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இடம்பெறும் என திகதியிட்டதோடு குறித்த விசாரணையானது திறந்த நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார் என்றும் அந்த தலைப்பு செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் கனடா செல்வதற்காக 80 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்தவர் விபரீத முடிவெடுத்து மரணம். யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் கனடா நாட்டுக்கு செல்வதற்காக 80 லட்சம் ரூபாய் பணத்தை முகவரிடம் கொடுத்தவர் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த நிலையில் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறார். இதில் புங்குடுதீவு 4ஆம் வட்டாரத்தை சேர்ந்த செல்வராசா லிபாஸ்கரன் வயது 34 என்பவரை மரணமடைந்தவர் ஆவார். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது,
குறித்த நபர் கனடா செல்வதற்காக 2 வருடங்களுக்கு முன் 80 லட்சம் ரூபாய் பணத்தினை கொழும்பில் உள்ள முகவரிடம் கொடுத்திருக்கிறார். இருப்பினும் அவர் கனடாவிற்கு அனுப்பி வைக்கப்படாத நிலையில் தனது பணத்தினை மீள வழங்குமாறு தொடர்ச்சியாக முகவரிடம் கேட்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்னர் பணத்தை கேட்ட வேளை அந்த பணம் ஆன்லைனில் களவாடப்பட்டதாக முகவர் கூறியிருக்கிறார். இதனால் விரக்தியில் நேற்று முன்தினம் இரவு அலரி விதையை அரைத்து குடித்துவிட்டு தூக்கத்திற்கு சென்றிருக்கிறார். பின்னர் நேற்று காலை வாந்தி எடுத்துவிட்டு மனைவியிடம் நடந்தவற்றை கூறினார். பின்னர் அவர் புங்குடுதீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று மதியம் 1 மணி அளவில் உயிரிழந்தார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூறு பரிசோதனைகளின் பின்னர் உடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. காப்போத சாதாரண தர பரீட்சை 7 பாடங்கள் மாற்றுமே. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு 7 பாடங்கள் மட்டுமே மதிப்பீடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பிலான கல்வி அமைச்சை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும், இராணுவம் ஆக்கிரமித்துள்ள எமது காணிகளை விடுவியுங்கள், ஜனாதிபதி செயலகம் அறிவில் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, பயங்கரவாத சட்டத்திற்கு இனச்சாயம் பூசுவது அபத்தமானது, அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு, சிறப்பு தரம் பெற்ற செயலர்களுக்கு இடம் மாற்றம். இலங்கை நிர்வாக சபையில் சிறப்பு தரத்தில் உள்ளவர்களுக்கான இடமாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளராக இருந்த மு நந்தகோபாலன் வடக்கு மாகாண மகளிர் விவகார புனர்வாழ்வு சமூக சேவைகள் கூட்டுறவு மற்றும் கைத்தொழில் அமைச்சின் செயலாளராகவும் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளராக எஸ் சத்யசீலனும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் கோப்பாய் பிரதேச செயலராக இருந்த எஸ் சிவஸ்ரீ வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளராகவும் வடக்கு மாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளராக ஆழ்வார்பிள்ளை ஸ்ரீயும் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக செம்மணியில் நிழல் படம் எடுக்க ஊடகங்களுக்கு அனுமதி. செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் போது நிழல் படம் எடுப்பதற்கு மாத்திரம் ஊடகவியலாளர்களுக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்ற வேளையே குறித்த கட்டுப்பாட்டை மன்று விதித்தது. செம்மணி அகழ்வை பார்வையிட விரும்புவோர் நீதிமன்றக்கு விண்ணப்பித்து மன்றின் அனுமதியை பெற வேண்டியமை கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் ஊடகவியலாளர்களும் தமது விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருந்தனர். அதனை பரிசீலித்த மன்றும் அங்கு கண்டெடுக்கப்படும் சான்று பொருட்கள் தொடர்பிலான பொருட்கோடல்கள் மத்தியில் தேவையற்ற குழப்பங்கள் மக்கள் மத்தியில் ஏற்படும் விசனத்தையும் ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் ஊடகவியலாளர்கள் நிழல் படம் எடுப்பதற்கு மாத்திரம் அனுமதி வழங்கியது என்ற செய்தி. அதே போல வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் இணையம் மூலம் கடவுச்சீட்டை பெறலாம் என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் எமது பூர்வீக நிலத்தை எம்மிடம் ஒப்படையுங்கள், ஜனாதிபதி செயலகம் அருகில் போராட்டம். யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பகுதியில் உள்ள விடுவிக்கப்படாத நிலங்களை விடுவிக்க வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் போராட்டம் நடைபெற்றது. கொழும்பு கோத்தா வீதியில் உள்ள ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் நேற்று காலை அமைதியான முறையில் போராட்டம் நடைபெற்றது. எமது பூர்வீக நிலத்தை மீள எங்களிடம் ஒப்படையுங்கள் என்பதை பிரதானமாக வலியுறுத்தி இப்போராட்டம் யாழ்ப்பாணம் பலிகாமம் பகுதியில் உள்ள பாரம்பரிய நிலங்களை இலங்கை அரசு படைகளிடமிருந்து விடுவிக்க வலியுறுத்தப்பட்டது. இதன்போது மண்ணாசை துறந்த புத்தரின் பிள்ளைகளுக்கு மாற்று இனத்தவரின் மண்ணில் ஏன் ஆசை, எமது மக்கள் வாழ்வாதாரம் இழந்து வாட அரச படைகள் லாபம் ஈட்டுவது முறையா, பூர்வீக காணிகளை இழந்த மக்களாக எமது அகதி வாழ்க்கை போதும் என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தி மக்கள் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார் சமூக மற்றும் பொருளாதார அபிவிருத்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற குறித்த போராட்டத்தில் விடுவிக்கப்படாத காணிகளின் உரிமையாளர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். போராட்டம் நடைபெற்ற பகுதியில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் மாகாண மட்ட கூடைப்பந்தாட்ட போட்டி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சாம்பியன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும், கிளிநொச்சி மாவட்ட சதுரங்க சங்கத்தினால் நடாத்தப்பட்ட கிளிநொச்சி மாவட்ட சதுரங்க போட்டி கடந்த சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 தினங்களும் கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் நடைபெற்றது. அத்தோடு வெற்றியீட்டியவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வு பாடசாலை மண்டபத்தில் நடைபெற்றது என்று புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வடமாகாண பூப்பந்தாட்ட சங்கம் ஏற்பாடு செய்த வடமாகாண பூப்பந்தாட்ட பிரீமியர் லீக் சுற்றுப் போட்டி கடந்த சனிக்கிழமை மன்னார் மாவட்ட பொது விளையாட்டரங்கில் நடைபெற்றது என்றும் அந்த புகைப்படங்களும் விளையாட்டு செய்திகளுக்குள்ளே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக கிளிநொச்சியில் கையெழுத்து போராட்டம் என்பதை செய்தி கொண்டிருக்கிறது. 4200 மில்லியன் தேங்காய்களை வருடாந்தம் உற்பத்தி செய்வோம் தென்னை பயிர்ச்செய்கை சபை. 4200 மில்லியன் தேங்காய்களை வருடாந்தம் உற்பத்தி செய்வோம் என தென்னை பயிர்ச்செய்கை சபையின் தலைவர் மருத்துவர் சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்திருக்கிறார். வெள்ளையை கட்டுப்படுத்தும் 2 வார கால தீவிர தேசிய கள செயற்பாடு 2025 எனும் தொனிப்பொருளில் தேசிய செயற்திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனின் பங்கேற்புடன் சாகவச்சேரி பிரதேச செயலர் பிரிவின் கச்சாயில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஆரம்பமானது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு மேலும் தெரிவித்தார்.
இலங்கையிலேயே இந்த செயற்திட்டம் யாழ் மாவட்டத்தில் தான் ஆரம்பிக்கப்படுகிறது. உண்மையில் 3000 மில்லியன் தேங்காய் உற்பத்தியை வேடாந்தம் நாம் எதிர்பார்த்தாலும் அதனை விட குறைவாகவே கிடைக்கப்படுகிறது. வெள்ளையி தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு நோய் தாக்கங்கள், விலங்கு நோய் தாக்கங்கள் சேதம் ஏற்படும் பல காரணிகளாக தாக்கத்தை செலுத்துகின்றன. 2030ஆம் ஆண்டு 4200 மில்லியன் தேங்காய்களை வருடாந்தம் உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற இலக்குடன் செயற்பட உள்ளோம். வெள்ளையி தாக்கத்தால் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் 1.5 லட்சம் தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளையி தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக நாம் எடுத்துள்ள இந்த முயற்சி மக்களின் ஒத்துழைப்பு அதிகமாக தேவை. 150 இயந்திரங்கள், 150 பணியாளர்களை நாம் இங்கு அழைத்து வந்துள்ளோம். இருப்பினும் ஒரு இயந்திரத்தை இயக்குவதற்கு ஆக குறைந்தது 4 பேர் தேவை. எனவே எமது ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் உதவ வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் என்ற செய்தியும், சிறைச்சாலை அலுவலர்களின் வீட்டுக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள், உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு கொண்டு வர காலக்கெடு. உக்ரைன் போரை 50 நாட்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வர எந்த உடன்பாடும் எட்டாவிட்டால் ரஷ்யா மீது அமெரிக்கா மிக கடுமையான வரிகளை விதிக்கும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், விபத்தில் முடிந்த சைக்கிள் ஓட்ட போட்டி ஒருவர் உயிரிழப்பு என்ற செய்தியும், போர் நிறுத்தத்தை ஈரான் விரும்பவில்லை, ஈரான் அறிவிப்பு என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள், வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக நம் தமிழ் மக்கள் படுகின்ற துயரத்தை தமிழக சகோதரர்கள் உணர வேண்டும். 30 ஆண்டுகால யுத்தம், யுத்த காலத்திலும் தமிழ் மக்கள் பட்ட அவலங்கள், இழப்புகள், இடப்பெயர்வுகள், அங்கவீனங்கள் சொல்லி மாளா. போரின் வடுக்கள் இன்னமும் ஆறவில்லை. செம்மணி புதைகுழியில் தோண்டி எடுக்கப்படுகின்ற மனித எலும்புக்கூடுகள் நம் தமிழ் மக்கள் பட்ட அவலத்தின் சாட்சியங்கள். நிலைமை இவ்வாறாக இருந்தும் இன்னமும் நமக்கு தீர்வு கிடைக்கவில்லை, நீதியும் நிலைநாட்டப்படவில்லை. ஆம், யுத்தத்தின் வடுக்களை சுமந்த வண்ணம் வறுமையும் துயரமுமாக வாழ்கின்ற நம் மக்கள் கொஞ்சமல்ல. என்ன செய்வது? இந்த நாட்டில் நாம் அனாதைகளாகிவிட்டோம். ஆக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் எங்கள் தமிழக சகோதரர்கள் மட்டுமே. அங்கும் தமிழக மாநில அரசு இப்போது ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதை அடியோடு நிறுத்திவிட்டது. இந்த நிலையில் ஈழத்தமிழ் மக்களை நேசிக்கின்ற தமிழக உறவுகள் எங்களுக்காக குரல் கொடுப்பது மட்டுமே எங்களின் பிராண சக்தியாக உள்ளது. அதிலும் செம்மணி மனித புதைகுழிகளில் மனித எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்ட போது எங்கள் தமிழகத்தின் உடன்பிறப்புகள் சீமான், கௌதமன், ராஜேந்திரர், நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் எங்களின் உள்ள காயத்துக்கான ஒத்தடமாக இருந்தது. நிலைமை இதுவாக இருக்கையில் எங்கள் கடல் பகுதிகளுக்குள் தமிழக மீனவர்கள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடிப்பதால் எங்கள் கடற்தொழிலாளர்கள் சொல்லனா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், எங்கள் எதிரிகள் எங்களை வதைத்த போது எங்கள் தமிழக உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள் என்ற ஒரே நம்பிக்கை மட்டுமே எங்களுக்கு ஒலிக்கீட்டாக இருந்தது. ஆனால் இப்போது தமிழகத்தை சேர்ந்த ஒரு பகுதி கடற்தொழிலாளர்கள் எங்கள் கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடுவதால் எங்கள் கடற்தொழிலாளர்கள் நாளாந்த ஜீவனோபாயம் கேள்விக்குறி ஆகியுள்ளதுடன் கடற்தொழிலுக்கான உபகரணங்களும் அளிக்கப்படுவதால் தொழில் இழப்பையும் நம் கடற்தொழிலாளர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்கள் உடன்பிறப்புகளான தமிழக கடற்தொழிலாளர்கள் எங்கள் கடல் எல்லைக்குள் நுழைவதை முற்றாக தவிர்க்க வேண்டும். இதை எங்களின் அவலத்தை, நெருக்கடியை உணர்ந்தேனும் கடைபிடிக்க வேண்டும் என்பதே எங்களின் தயவான வேண்டுகோள் என்று தமிழக மக்களுக்கான ஒரு ஆசிரியர் தலையங்கமாக இன்றைக்கு வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் புலந்திருக்கிறது. தொடர்ச்சியாக செம்மணி அகழ்வின் போது ஸ்ரீதரன் எம்பி பிரசன்னமாக நீதிமன்றம் அனுமதி. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் அடுத்த கட்ட அகழ்வானது எதிர்வரும் திங்கட்கிழமை 21ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையிலும் குறித்த அகழ்வில் தமது பிரசன்னம் தேவைப்படுவதாகவும் அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மன்றில் விண்ணப்பித்திருந்தார். குறித்த விண்ணப்பத்தை பரிசீலித்த யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா அகழ்வு பணிகளில் பங்கேற்பதற்கான அனுமதியை அவருக்கு வழங்கினார். இதேவேளை யாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சங்கமும் தமது உறுப்பினர்களை கிரமமாக அகழ்வு பிரதேசங்களில் அவதானிப்புகளை மேற்கொள்ள அனுமதி கோரிய வேளை நீதவான் அவர்களுக்கும் அனுமதி வழங்கியிருக்கிறார் என்ற செய்தியும், தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு அமைவாக செயற்படுகிறோம் அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. ரூபாய் 110 கோடி பெறுமதியான 35 கிலோ தங்கத்துடன் கட்டுநாயக்காவில் ஒருவர் கைது என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைக்கு வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்க வாய்ப்பு, புதைகுழி அகழ்வு தொடர்பில் பேராசிரியர் சோமதேவ அறிக்கை என்றொரு செய்தி. அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழியில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்க சாத்தியங்கள் அதிகம் உள்ளன. இவ்வாறு பேராசிரியர் ராஜ் சோமதேவ அறிக்கையிட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், ஜூலை 21 அகழ்வு, ஆகஸ்ட் 6 வழக்கு என்று செம்மணி தொடர்பான ஒரு செய்தி. புதைகுழியில் மீட்கப்பட்டது சிறார்களின் காலணியே என்ற ஒரு செய்தியும் இங்கு காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட சான்றுகள் பெண்களுடையவையே என்ற ஒரு செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
தொடர்ச்சியாக தடய பொருட்களிடையே நெருக்கமான தொடர்பு என்ற ஒரு செய்தியும், கட்டப்பட்ட பொதிக்குள் மனித எண்பு சிதிலங்கள் என்று இவை தொடர்ச்சியாக செம்மணி தொடர்பான செய்திகள் தான் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதிகம் அந்த மீட்கப்பட்டிருக்கக்கூடிய எலும்பு மீட்கப்பட்ட சான்றுகள் பெண்களுடையவை என்றும், தடய பொருட்களிடையே நெருக்கமான தொடர்புகள் காணப்படுகிறது என்றும், தொடர்ச்சியாக இந்த கட்டப்பட்ட பொதிக்குள்ளும் மனித எண்பு சிதிலங்கள் தான் காணப்படுகிறது என்றும் இந்த செய்திகள் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து புகைப்படம் தாங்கிய செய்தியாக, புத்தக பையுடன் மீட்கப்பட்டது பெண் பிள்ளையின் எண்பு தொகுதியே, எண்பு பருவவியல் ஆய்வு தகவல். செம்மணி புதைகுழியில் இருந்து நீல நிற பையுடன் மீட்கப்பட்ட எண்பு தொகுதி பெண் பிள்ளையுடையது என்று, அந்த பிள்ளை 4 அல்லது 5 வயதுடையதாக இருக்கலாம் என்றும் நீதிமன்றம் கூறப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, இந்த எலும்புகளுக்குள் இன்னமும் என்னென்ன உண்மைகள் ஒளிந்திருக்கோ தெரியவில்லை கண்டியலோ என்ற மாதிரி இருக்கிறது. உண்மையில் இந்த செம்மணி தொடர்பான செய்திகளை பார்க்கிற பொழுது மிகவும் அதிர்ச்சிகரமாகவும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு வழிகளை தரக்கூடியதாகவும் இந்த செய்திகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் பொதுவில் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, முப்படைகளின் பாரிய ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள வலிவடக்கே தெரியாத ஜனாதிபதி செயலகம் காணி விடுவிப்பு பேச்சுக்கு சென்ற மக்களுக்கு பெரும் ஏமாற்றம் என்ற தலைப்பு செய்தி புலந்திருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரலுடைய ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், செம்மணியில் குற்றவியல் சம்பவங்களின் தடயங்கள் நீதிமன்றத்துக்கு அறிக்கையிட்ட ராஜ் சோமதேவ என்ற செய்தி, நீலநிற புத்தக பையுடன் மீட்டது சிறுமியின் எலும்பு, நீதிமன்றத்தில் சட்ட வைத்திய அதிகாரி தகவல். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நீல நிற புத்தகப்பை, சிறுவர்கள் விளையாடும் பொம்மை போன்றவற்றோடு அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதி 4 தொடக்கம் 5 வயதுடைய சிறுமியினுடையது என சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவனால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது என்ற செய்தியும், செம்மணி புதைகுழி அகழ்வு திங்கள் மீண்டும் ஆரம்பம், சான்றாதாரங்கள் குறித்து விசேட கட்டுப்பாடுகள் என்ற செய்தியும், அண்டன் பாலசிங்கத்திற்கு பரிசில் நினைவு சிலை, தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகராகவும் கொள்கை வகுப்பாளராகவும் தத்துவாசிரியராகவும் இறுதி வரை செயற்பட்டு மறைந்த அண்டன் பாலசிங்கத்துக்கு பிரான்சின் தலைநகரான பாரிஸில் நினைவு சிலை திறக்கப்பட்டது என்ற செய்தி, கடற்படையால் முடியாவிட்டால் எமக்கு அதிகாரம் கொடுங்கள், 1 மாதத்திற்குள் முடிவு கட்டுவோம், வடபகுதி கடற்பரப்பில் அதிகரித்துள்ள இந்திய மீனவர்களின் அத்துமீறலையும் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளையும் கடற்படையால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் முதல்வன் திரைப்பட பாணியில் அந்த பொறுப்புகளை 1 மாத காலத்திற்கு எங்கள் மீனவர்களிடம் கொடுங்கள் என்ற செய்தி காணப்படுகிறது. அதேபோல ராமேஸ்வரம் தலைமன்னார் கப்பல் போக்குவரத்து சேவை இலங்கை அரசால் தாமதமாகும் பணிகள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. PTA கைது, 9 மாதங்களின் பின் இளைஞருக்கு பிணை. இஸ்ரேல் எதிர்ப்பு உள்ளடக்கம் கொண்ட காணொலி ஒன்றை சமூக ஊடகங்களில் பகிர்ந்ததற்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட 21 வயதான விமான சேவை பயிற்சியாளர் முகமது சுவாயில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியும். தொடர்ச்சியாக தினக்குரலுடைய இறுதி பக்க செய்திகளாக விளையாட்டு செய்திகளுக்குள், டெஸ்ட் போட்டியில் ஹேட்ரிக் அசத்தி ஆஸ்திரேலியா பந்து வீச்சாளர் பொலாண்ட் என்ற செய்தியும், பைவா கிளப் உலக கிண்ணம் முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது செல்சி அணி என்ற செய்தி, கரப்பந்தாட்டத்தில் முதலிடம் பெண்கள் அணியை வாழ்த்திய ரவிகரன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், IPL அணிகளின் RCBக்கு முதலிடம் என்ற செய்திகள் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய நாளிலே தினக்குரலுடைய முக்கிய செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேயர்களே, சிறிய ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.